Hello everyone, bonjour à tous. இந்த வீடியோல basic French phrases for every situation இந்த கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் நியூ vocabularies மேபி ஏற்கனவே தெரிஞ்ச vocabularies இருக்கலாம். பட் இந்த அதர் vocabularies எப்படி நீங்கள் ஒரு ஆளை நீங்கள் மீட் பண்ணிக்க எப்படி அந்த கான்வர்சேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். ஸோ அப்படியான ஒரு சின்ன சின்ன phrases தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அடுத்த வர வீடியோஸில் இப்படியான இதே போல் மோர் வீடியோஸ் நான் போடுவேன், இதே மாதிரி கான்செப்டில் போடுவேன். ஸோ அதில் இன்னும் டீட்டெயிலாக வேறு மோர் அட்வான்ஸ் phrases, மோர் அட்வான்ஸ் vocabulary ஃப்ரெஞ்சில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் சிம்பிள் ஈஸி ஸ்டார்டிங் phrases தான் பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் பிகினர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். பட் ஃபார் ஷுர் நெக்ஸ்ட் வீடியோஸில் மோர் காம்ப்ளெக்ஸான phrases, vocabularies French நாங்கள் லேர்ன் பண்ணுவோம். ஸோ the first set of French words நாங்கள் பார்க்க போகிற வந்து இது the first 5 words தான். ஸோ லெஃப்ட் சைடில் ஃப்ரெஞ்சில் இருக்குது, ரைட் சைடில் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது. பட் ஆஃப்கோர்ஸ் நான் தமிழில் சொல்லுவேன் மீனிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி இது என்னது, ஃப்ரெஞ்ச் தெரியாத வரைக்கும் இது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ bonjour ஆஃப்கோர்ஸ் அதை நான் இன்க்ளூட் பண்ணாமே விற்றுருக்கலாம். பட் அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் மேஜர் இம்பார்ட்டண்ட்டான வேர்ட் ஃப்ரெஞ்சில். ஸோ அது கண்டிப்பாக இதில் இன்க்ளூட் பண்ணணுமுக்காக தான் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ bonjour இருந்தால் ஹலோ, குட் மார்னிங், வணக்கம். ஸோ இது வந்து ஒரு ஃபார்மல் வே. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யாரை மீட் பண்ணிக்க அவைக்கு நீங்கள் bonjourன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து salut இருந்தால் சேம் மீனிங் தான் bonjour மாதிரி, பட் இன்ஃபார்மல் வே. ஸோ ஒரு ஃப்ரெண்டாக இல்லாட்டி அடிக்கடி நீங்கள் பார்க்குற ஒரு ஆளை நீங்கள் ஹாய்ன்னு சொல்லுவீங்க, அதுதான் salut. அடுத்தது வந்து இதுவும் ஒரு இன்ஃபார்மல் வே, ஒரு ஸ்லாங், ஃப்ரெஞ்ச் ஸ்லாங், குக்கு வந்தால் பேசிக்லி ஹாய் ஹலோ அதுதான் மீனிங், பட் ஒரு க்யூட் வேல குக்கு என்று சொல்லலாம். அடுத்த வேர்ட் வந்து allo, ALLO. அதுக்கு மேலே அந்த ஓக்கு மேலே ஒரு சர்க்கம்ஃப்ளெக்ஸ் இருக்குது, ஒரு ஷாப்போ இருக்குது, allo என்று சொல்வது. ஸோ ஃப்ரெஞ்சில் இந்த லெட்டர் ஓ வந்து அதுக்கு மேலே அந்த முக்கோணம் மாதிரி இருக்கிற ஓ வந்து ஓ சர்க்கம்ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லாட்டி ஓ ஷப்போன்னு சொல்லலாம். சிம்பிளாக ஈஸியாக அந்த ஹேட் மாதிரி இருக்கிறதால ஃப்ரெஞ்சில் ஷப்போன் ஹேட்டுன்னு அர்த்தம். ஸோ அதனால் ஓ ஷப்போன்னு சொல்லலாம். ஸோ allo வந்து பேசிக்லி ஹலோ தான், சேம் மீனிங் தான், bonjour, salut, குக்கு அது மாதிரி தான் மீனிங். ஆனால் இந்த allo வந்து ஓன்லி நீங்கள் டெலிஃபோன் ரிங் பண்ணிக்க, நீங்கள் டெலிஃபோன் ஆன்சர் பண்ணிக்க மட்டும் இந்த alloன்னு சொல்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் someone's calling you, உங்களுக்கு டெலிஃபோனில் கால் பண்ணிக்க நீங்கள் ஹலோன்னு சொல்லுவீங்க, ரைட்? ஸோ நார்மலாக நேராக கண்டாலும் ஹலோ சொல்லுவீங்க, டெலிஃபோனில் ஹலோன்னு சொல்லுவீங்க. பட் ஃப்ரெஞ்சில் மட்டும் allo வந்து நேராக பார்க்க அப்படி சொல்லுறீங்கள, allo வந்து டெலிஃபோனை ஆன்சர் பண்ணிக்கிறேன் allo என்று சொல்லணும். அடுத்த யூஸ்ஃபுல்லான ஃப்ரேஸ் வந்து bon après-midi அப்படின்னா குட் ஆஃப்டர்நூன். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் காமன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரேஸ். ஸோ இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேஸ். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். bon après-midi. après இருந்தால் after. So around the literal meaning, après and after, and midi and noon, and of course bon and good. So that's very simple and straightforward. Good afternoon. Next one, bonsoir. So bon and then the first set of little word வந்து bon வந்து good and அர்த்தம், soir and evening, night time. So bonsoir, good evening. So idum very useful இருக்கும். Idum also one of the most common use பண்ற phrase தான் ஃப்ரெஞ்சில். அடுத்தது வந்து enchanté அப்படின்னா nice to meet you. So basically enchanté வந்து நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்க உச்சரிக்க கேட்க no difference between masculine or feminine. நீங்கள் ஒரு masculine இருந்தாலும் இல்லாட்டி ஒரு feminine இருந்தாலும் சேம் திங் தான், enchanté, சேம் ப்ரொனவுன்சியேஷன், ஒரே உச்சரிப்பு தான். ஸோ enchantéன்னு தான் சொல்லணும். ஆனால் கிராமரில் நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்களா அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஆம்பளையாக இருந்தால், ஸோ masculine இருந்தால் enchanté accent aigu தான் இருக்கும், அந்த letter e extra e இருக்காது அந்த bracketல இருக்க e. So spelling just with the e accent aigu, accent aigu. ஆனால் நீங்கள் feminine பொம்பளையாக இருந்தால்
then கண்டிப்பா அந்த extra e add பண்ணணும். Enchanté, so e accent aigu and the letter e at the end. But again, same pronunciation. Writing தான் different இருக்கும். ஓகே, இனி நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற நெக்ஸ்ட் 3 phrases வந்து சேம் மீனிங், ஒரே மீனிங் தான். ஆனால் அந்த சிச்சுவேஷனை பொறுத்து இருக்குது, அதை எப்படி நீங்கள் சொல்லணும் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கொமா தலைவு. கொமா தலைவு, இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் காய்ச்சிருக்கேன், பட் இப்போ நாங்கள் சொல்லித்தரேன். ஸோ கொமா தலைவு வந்தால் ஹவ் ஆர் யூ, பட் இது ஃபார்மல் வே. ஸோ நீங்கள் யாரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்க எல்லாத்தையும் உங்களை பார்க்க ஒரு வயசு போன ஒரு ஆளோட நீங்கள் கரை கேட்க, ஸோ கொமா தலைவு வந்து மரியாதையோட சொல்லணும், ஹவ் ஆர் யூ. இது கொமா சாவா அடுத்தது வந்து ஸோ இன் பிட்வீன் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல். ஸோ அதனால் நான் செமி ஃபார்மல் வந்து போட்டிருக்கேன். ஸோ கொமா சாவா இருந்தாலும் ஹவ் ஆர் யூ தான். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து கடைசியாக இருக்கிற வந்து கொமா வாச்சு. ச்சு அந்த வரைக்கும் அது இன்ஃபார்மல். ஸோ இந்த கொமா வாச்சுவை நீங்கள் ஒரு ஃப்ரெண்டோட கை கேட்க, எல்லாத்தையும் உங்களை பார்க்க ஒரு வயசு குறைஞ்ச ஒரு ஆளோட கை கேட்க இந்த கொமா வாச்சு வந்து நீங்கள் சொல்லலாம். இனி நாங்கள் பார்க்க போகிற லாஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இதுதான். ஸோ au revoir, first one is au revoir, and goodbye, bye bye என்ற அர்த்தம். And இது வந்து a formal way of saying goodbye. அடுத்தது வந்து a plus. ஸோ இது வந்து அவ்வளோ காமன் இல்லை. ஸோ ஃப்ரெஞ்ச் பிகினர்ஸுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம், விளங்காது, பிகாஸ் இது காமனாக யூஸ் பண்ண இல்லை. பட் அப்ளூஸ் இருந்தால் இன்ஃபார்மல் வே ஆஃப் சேயிங் see you later. ஸோ லேட்டர் என்று சொல்ல மாதிரி அப்ளூஸ். ஸோ இது வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு இல்லாட்டி அடிக்கடி நீங்கள் ஒரு சந்திக்கிற ஒரு ஆளோட போயிட்டு வரேன்னு சொல்ல மாதிரி அப்ளூஸ் லேட்டர். Next வந்து merci et bonne journée. Merci et bonne journée. Merci enda nandri, thank you. Bonne journée enda have a nice day, have a good day. So just merci ende நீங்க சொல்லலாம், but அந்த endingல bonne journée சொன்னீங்கன்னா ஒரு good ஃபீலாக இருக்கும். ஸோ நைஸ் வே ஆஃப் எண்டிங் அ கான்வர்சேஷன். ஸோ ஒரு கான்வர்சேஷன் முடிக்க அந்த எண்டிங் வந்து ஒரு பாசிட்டிவ் வேயில் இருக்கும். bonne journée, have a good day நீங்கள் சொன்னால். அடுத்தது merci et bonne soirée. Merci et bonne soirée. ஸோ இந்த மீனிங்கும் almost the same thing as merci et bonne journée. ஆனால் bonne soirée, soirée என்று வரைக்கும் ஈவினிங், ஸோ நைட் டைம். ஸோ டே டைமுக்கு நீங்கள் ஜோனே என்று சொல்லலாம், பட் ஈவினிங் டைமுக்கு soirée தான் சொல்லணும். ஸோ merci et bonne soirée. And the last but not least, quoi de neuf. Quoi de neuf. ஸோ இதில் வந்து குவாண்டா what, neuf வந்தா ஆஸ்லாக்களுக்கு ஏற்கனவே தெரிய வரும். இது நெஃப் வந்தால் 2 மீனிங்ஸ் இருக்குது ஃப்ரெஞ்சில். ஸோ நெஃப் நம்பர் 9 அப்படிலாம் ஃப்ரெஞ்சில் சொல்ல நெஃப், சேம் ஸ்பெல்லிங். ஆனால் ஆல்சோ நியூஎம் நெஃப்ன்னு தான் சொல்கிறேன். ஸோ குவாட் நெஃப் வந்தால் வாட்ஸ் நியூ, வாட்ஸ் அப். ஸோ அதான் மீனிங். இது வந்து ஒரு ஃபார்மல் வேயில், இது ஒரு ஸ்லாங், ஃப்ரெஞ்ச் ஸ்லாங். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி வே ஆஃப் சேயிங் ஹாய், வாட்ஸ் அப், குவாட் நெஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இவ்வளோ தான். I hope you learned something new. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக புதுசாக லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் more French basic phrases அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஸோ இன்னும் more காம்ப்ளெக்ஸான, இது வந்து கொஞ்சம் more simple beginners starting conversation basic phrases தான் இப்போ சொல்லித்தரேன் நான். பட் அடுத்த வீடியோவில் நாங்கள் சம்திங் டிஃப்ரெண்ட் புதுசாக வேறு என்னென்னா லேர்ன் பண்ணலாம். Thank you so much. Keep on supporting. Thank you for watching, and please subscribe, like and share. Have a wonderful day. Merci. Passez une belle journée. Au revoir.